வணக்கம்மா. நம்ம உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் மல்லிகா. சரிங்க. வயசு என்னம்மா? எனக்கு வந்து 65 வயசு. சரிங்க. நான் வந்து அங்கன்வாடியில் டீச்சராக வேலை பார்த்து ரிட்டையர்ட் ஆகிட்டேன். சரிங்கம்மா. எனக்கு திடீர்னு இந்த வண்டியில் டூ வீலரில் போகும்போது கீழே விழுந்ததில் இந்த ஜவ்வு விலகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏற்பட்ட நிறைய இடத்துல ட்ரீட்மெண்ட் பார்த்தோம். சரிங்கம்மா. ட்ரீட்மெண்ட் பார்த்து கேரளா வரைக்கும் போனோம். கேரளா வரைக்கும் போய் ட்ரீட்மெண்ட் பார்த்தோம். அப்புறம் ஒரு தெரிஞ்சவங்க மூலியமா எங்களுக்கு உங்கள் அட்ரஸ் கிடச்சிச்சு. சரிங்கம்மா. இங்கே வந்து ட்ரீட்மெண்ட்டு நான் வந்து 8 நாள் இங்கே இருந்து பார்த்தேன். தங்கியிருந்து பார்த்தேன். முதல்ல இருந்ததுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் குறைஞ்சிருக்கு. முன்னாடியெல்லாம் எந்திரிச்சு உட்கார முடியாது, ஒரு 5 நிமிஷம் கூட உட்கார முடியாது, பாத்ரூம் போக முடியாது, யாராவது துணையோட தான் பாத்ரூம் போகணும். அப்படி ரொம்ப பெயின் ரொம்ப இருந்துச்சு. இங்கே வந்துட்டு தங்கியிருந்து பார்த்த பிறகு நல்லா க்யூர் ஆகிருக்கு. ஆனால் பெல்ட்டு இன்னும் கொஞ்ச நாள் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுனா பெல்ட் இல்லாமல் நடந்துருவேன். நான் இப்போதைக்கு பெல்ட்டு போட்டிருக்கேன். டிஸ்சார்ஜ் ஆகி போய் எவ்வளோ நாள் ஆச்சுங்கம்மா? டிஸ்சார்ஜ் ஆகி போய் எப்படி 2 மாதம் இருக்கும். 2 மாதம் ஆகுது. இப்போ 2 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் வண்டியில் போகிறது வரது முன்னாடி காரில் தான் வருவேன். ஆட்டோ? ஆமாம், முதல்ல ஆட்டோவில் தான் வந்தேன். காரில் தான் போக முடியும். காரில் கூட சில நேரம் உட்கார முடியாது. ஆட்டோவில் தான் வந்துட்டு போயிட்டு இருந்தேன். இப்போ வந்து டூ வீலரில் ஏறி வர்ற அளவுக்கு இருக்குது. வீட்டில் நானாக வந்து முதல்ல நின்று வந்து ஒரு கிச்சனில் நின்று ஒரு டீ கூட போட முடியாது. இப்போ நானே சமையல்லாம் பண்ணிக்கிறேன். என்னுடைய வேலையெல்லாம் நானே பார்த்துக்கிறேன். முதல்ல ஆள் வச்சு தான் பார்த்தேன். எனக்கு சொந்தக்காரங்க ரிலேஷன் வந்து இருந்தாங்க. இப்போ நானே எல்லாம் பார்த்துக்கிறேன். இப்போ மனசுக்கு மகிழ்ச்சியாக தன்னம்பிக்கை இருக்குது. இது போல் சொல்லுங்கள். நேற்றுக்கும் இன்றைக்கும் கேம்ப் போட்டாங்க. அதுக்கு வரணுன்ற ஒரு ஆர்வத்தில் வந்திருக்கேன். நான் வந்து ஆர்வமாக உங்களோட அனுபவத்தை பகிர்றது இது மூலமாக நிறைய பேருக்கு உதவியாக இருக்கும். இதன் மூலமாக மக்களுக்கு என்ன சொல்கிறீங்க? இந்த மாதிரி பாதிப்படைஞ்சவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மெசேஜ் சொல்லுங்கள். என்ன பண்ணலாம் அவங்களுக்கு வந்து முறையாக? இந்த சொல்கிறத்தமிழ் பிசியோதெரப்பி மறுவாழ்வு மையத்தில் வந்து சிகிச்சை பெற்றுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக எவ்வளோ பாதிப்பு இருந்தாலும் சௌரியமாகிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. சரிங்கம்மா. உங்களை போல பெரியவங்களுடைய ஆசீர்வாதமும் வாழ்த்துக்களும் எங்களை வந்து மேலும் மேலும் வளர உதவும். ரொம்ப நன்றிங்கம்மா. நீங்களும் அதே மாதிரி கரெக்டாக ஃபாலோ பண்ணி அந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணிக்கோங்க. அந்த பயிற்சியெல்லாம் பண்ணீங்க, அதையும் சொல்லுங்கள். பயிற்சியெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. பயிற்சியெல்லாம் சொல்லி கொடுத்து பயிற்சியெல்லாம் பண்ணி அதை மாதிரி நீங்கள் சொன்னதை கேட்டுக்கிட்டீங்க. என்ன பண்ணணுன்றது தெளிவாக கேட்டு அதன்படியே நீங்கள் நடந்தீங்க. அதனால தான் வெற்றி சீக்கிரத்தில் கிடச்சிச்சு. மேலும் வருங்காலங்களையும் நல்லதே நடக்கட்டும். நீங்களும் வண்டியில் போகிறது வரது கொஞ்சம் கவனமாக மட்டும் பார்த்து போயிட்டு வாங்க. இதை போல் எல்லாத்துக்கும் உதவியாக இருப்போம். இவங்க வந்து ஒரு சமூக சேவைக்கு அவங்க இப்போ இன்னும் பல பேருக்கு வந்து சர்டிஃபிகேட் வாங்கி தரணும், வாரிசு சான்றிதழ் வாங்குறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே அவங்க உதவியாக இருந்து இவங்க வந்து உங்கள் இருக்க பகுதியில் இருக்க ஏகப்பட்ட குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் ஒரு உதவியாக இருக்காங்க. இப்போயும் நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டாகவும் இருக்காங்க. எனக்கு என்ன ஒரு அம்மா எனக்கு. நன்றிங்கம்மா. நன்றி. வணக்கம்.